நான் போன மாசம் முதல் மாசம் நான் வந்துருக்கேன் வயசுக்காக. அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு நான் சங்கர் கோயில் முடித்து போயிட்டு வருகிற பொழுது இடையில ஒரு சின்ன ப்ராப்ளம். அதோட நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் நீங்கள் இருக்கும் ஒரு இசிஜி எடுத்துட்டு என்ன நீங்கள் கூப்பிடுங்கன்னாரு. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு நானே காரை ஓட்டிட்டு ஒரு ஓரமாக காரை விட்டுட்டு எனக்கு உள்ள போய் இசிஜி எடுத்து முடிச்ச உடனே டாக்டர் சார் பேசுகிறாங்க. என்ன சார் உங்க கூட யார் வந்திருக்கான்? ஒருத்தர் வரல சார், எங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் காலையிலே வந்துருச்சு, இவ்வளவு நேரம் நீங்க எப்படி உயிரோடு கூட இருக்கீங்கன்னு தெரியல. அன்புக்குரிய பிள்ளைகளை ஆண்டவர் சுகத்தோடு கூட வைத்திருந்தார். நான் அன்புடைய சமூகத்தில் ஒரு துளி கூட எனக்கு வரையில்லை. ஒரு ஊழியர்களிடத்துல ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். உங்களோடு கூட பகிர்ந்து ஆசைப்படுறேன். ஒரு நாள் பரலோக தரிசனத்தை ஆண்டவர் ஊழியக்காரர்கள் காண்பித்தார். பரலோகத்திலே ஆண்டவர்கள் ஜனங்களெல்லாம் ஒரு பரிசுத்தர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கோ ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரகாசம், அந்த பிரகாசத்தின் மத்தியில அங்கே ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார். எல்லாரும் அவரை பார்த்து அவர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க போனா யாரை குறித்து கவலைப்படல. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே என் சொந்தக்காரங்களாம் அங்க இருப்பாங்களே, எங்க அம்மா அப்பா அங்க இருப்பாங்களே, நான் அவரை சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, அங்கே கொடுப்போம் யாருக்கும் தெரியாது, ஆண்டவர் மாத்திரம் தெரியும். அதை நானே ஒரு முறை ஒரு அருமையான உதாரணத்தோடு கூட கத்தரை எனக்கு கட்சி கொடுத்தார். ஒரு பெரிய கிரவுண்டில் ஜக்சன் ஆட்டம் வந்திருந்தார். அவர் மீட்டிங்க்கு நான் கடந்து போயிருந்தேன். அங்க போன நான் உள்ள கிரவுண்டுகளை என்ட்ரு பண்ற பொழுது அல்மாஸ் எனக்கு தெரிஞ்சவங்க 1-2 இருப்பாங்கன்னு ஆங்காங்கே தேடணும். ஒருத்தர் கூட இல்லை, ஒரு மூச்சு கூட எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஓரமா நின்று கத்தரை ஆராதித்து வெளியே வருகிற பொழுது கத்தர் சொன்னார், இதுதான் பரவாயில்ல சொன்னார். இப்போ இடத்துல ஒரு கத்தரை ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் அவரோடு கூட இணைந்து கத்தரை ஆராய்த்தார். அது போல அங்கே தூரத்தில் ஒரு பெரிய சூரியன், பெரிய வெளிச்சம், அதை பார்த்து அவர் பரிசுத்தர் ஏற்றுவானவர் அந்த ஊழியக்காரரை கரங்களுக்கு நடத்தி கொண்டு போனார். எனக்கு அட்டாக் லாஸ்ட் மினிட்ல டாக்டர் சொன்னாங்க, அதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்போ அவர் நடந்து வீதி, பொற்றல வீதி வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு பக்கம் பார்த்தா பரிசுத்தர், இங்கேயும் பார்த்தா பரிசுத்தர். சில இடங்களில நிறைய பெரிய பெரிய அந்த கேலரிகள் அமைக்கப்பட்டு அங்கேயும் ஜனங்கள் நின்று கொண்டு அவர் பரிசுத்தர் சொல்லி கத்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழியர்களை கரங்களை பிடிச்சு போனது அவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே இவங்களும் பரிசுத்தமா சொல்றாங்க, அவங்களும் பரிசுத்தமா சொல்றாங்க, என்ன வித்தியாசம்? ஆண்டவர் சொன்னார், அவங்க நிக்கிறாங்க பாரு கேலரியில, அவங்க எல்லாம் பூமியில ஆண்டவரை பாடி துதித்து ட்ரெயினிங் எடுத்து வந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம சர்ச்சில் நம்மளுக்கு பயணத்தின் மிக அருமையா இருக்கும். ஊழியர்களுக்கு தனியா ஒரு சேர் கொடுத்துருப்பீங்க. அவர்கள் எல்லாம் அனுப்புறீங்க. அதை அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருக்காய் நேரங்களை செலவு செய்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அப்படி இணைந்து பாடி மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை துதித்து இந்த பூமிங்கிற ஒரு ட்ரைனிங் சென்டர் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எந்த ஒரு இயந்திரத்தை நீங்க ஆப்ரேட் பண்ணணும்னா கூட நீங்க அதற்கு ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்திருந்தாதான் அந்த வேலையில செய்ய முடியும். உடனே நீங்க சமையல் அறையான என் மகள் திருமணமாகி போகிற பொழுது என் ஒய்ஃப் சொல்லிட்டே இருக்க, 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்து நீ சமைக்க கத்துக்கோ, சாம்பார் வகை கத்துக்கோ, ரசம் வச்சு கத்துக்கோ, அவியல் வெட்டி கத்துக்கோ, அல்லது நான் வெஜிடேரியன் செய்வதற்கு கத்துக்கோ சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இவைகளெல்லாம் செய்து முடித்தால்தான் அந்த வீடுகள் இருக்கிறது நேர்த்தியாக செய்ய முடியும். அது போல அன்புக்குரிய பிள்ளைகளை அன்னைக்கு டாக்டர் சொன்னாங்க, அவங்க கூட யாரும் வந்திருக்காங்க. எனக்கு சொல்லுங்க சார், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் காலையில் இருந்து, ஆனாலும் எனக்கு ஒரு துடிக்கிட்ட கவலை இல்லை. ஏன் தெரியுமா? நான் கத்தரை ஆராய்ச்சி கடந்து போவேன். ஒரு சமயம் ஆண்டவர் அங்கே கொண்டு போவார், நித்தியமாய் அவரை ஆராதிக்கும்படி கடந்து போவேன். எவ்வளவு நல்லது! என் வேலையே அவர் பரிசுத்தர் என்று எப்போது கூக்குரல், எப்போது சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு சத்தம் முடியும் அவ்வளவு சத்தமிட்டு கத்தரை முழு மணிக்கு தேவன் நான் தேவன் இல்லை. ஒரு சரீரம் படுத்து கிடக்குது,
கூப்பிடணும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நிறைய ஜெப குறிப்புகளுக்கு ஒரு சில பேர் தான் ஜெப குறிப்பு இருக்கு. நீங்க உங்களை மாற்றி அது உங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு பிரயாசமே படல, ஒருவர் கூட பிரயாசப்படல. நீங்க பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க பிதாவே நீங்க கூப்பிடுறீங்கன்னா ஆண்டவர் வந்து ஆவியானது உங்களோடு பெருமூச்சோடு சொல்லி கொடுக்கிறார் வருவார். ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்து வருகிற நாட்களிலே நீங்கள் ஜெபிக்கக்கூடிய உங்களை அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் நீங்கள் அறியாததும் எட்டானதுமான ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படி கடந்து வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 நிமிஷம் மாத்திரம் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை அவர் போதுமானவர். ஆனா 2 காலங்களில் வாங்கி இருதயத்தில் தியானிப்பது கர்த்தர் நம்மை அது அனர்கொண்டு எழுத உதவி செய்வார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? ஏசாயா 43:2 எப்படி சொல்கிறது? நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் பொழிவதில்லை, நீ ஆட்களில் நடக்கும் போது அது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. அல்லேலூயா. ஆண்டு சமூகத்தை காத்திருக்கிற தேவஜனமே, ஆண்டவர் இந்த புதிய ஆண்டு கர்த்தர் காண உதவி செய்தார். 300 ஆண்டு இருக்கட்டும் சொல்லி 25 காண செய்த தேவன் 10 மாதங்கள் நம்முடைய கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்தார். வேற சொல்வது ஒரு பாதம் கல்வி இடராதபடிக்கு தங்களுடைய கரங்களினாலே ஏந்தி கொண்டு வந்தார்கள் என்று நம்ம படிச்சிருக்கிறோம். அது போல 10 மாதங்கள் நடத்தி கொண்டு வந்த தேவன் 11வது மாதத்திலும் கலந்திருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒரு சமயம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குமோ, இந்த மாதத்தில் நினைத்திருக்கிற காரியங்கள் நான் நிறைவேற்றி தருவீங்களோ, அல்லது நான் தொடக்கத்தில் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் இதுவரையில் நிறைவேறேன்னு சொன்னா ஆண்டவர் இந்த மாதத்திலே அவரை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட இருந்து உனக்காக யுத்தம் செய்வேன், உன்னுடைய காரியங்களை வாய்க்கச் செய்வேன் என்று சொல்லுகிற தேவனாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா. ஆமே. அன்புக்குரிய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் செல்கிறது. நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் இருக்கிற தேவன் நம்மோடு கூட கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் உன் கூட இருக்கிறேன். அன்புக்குரிய பிள்ளைகளே, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எப்படி தெரியப்படுகிறார் தெரியுமா? அவர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இந்த ஜனங்களை வழிநடத்தினார். அல்லேலூயா. அவர் நடந்து போகிறதெல்லாம் அவருடைய பிரசன்ன திருமை கூட கடந்து போனது. அது மாத்திரமல்ல, அவர்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நாடுபுறமும் தன்னுடைய கூடாரங்களை அழைத்திருந்த பொழுது அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னமானது நடுவிலே ஷெகினா மகிமையினாலே அவர் இறங்கி வந்த ஜனங்களோடு கூட இருந்தார் என்று சொல்லுகிறது. ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, அவர் உங்களையும் என்னையும் அவர் மறவாத தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் அவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட வருவேன் என்று சொல்கிறார். 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வருகிற பொழுது அவர் உங்களோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, ஆகவே நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று அவர் நம்மோடு கூட சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட அனுபவங்கள் இருந்தாலும், நிந்தைகளாக இருந்தாலும், இடுக்கங்களாக இருந்தாலும், உபத்திரமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பதுதான் நமக்கு பலன், தைரியம், ஆரோக்கியம் எல்லாம். அல்லேலூயா. சமாதானத்தை தேவனாக சமாதானத்தை தருகிற தேவனாய் கடந்து வருகிறார். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே எழுதுகிறார். 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே தன்னுடைய கடந்த ஆண்டு சம்பவங்கள் எல்லாம் தாவீது ராஜா நினைவு கூர்ந்து இப்படி எழுதுகிறார். 66:12 என்று சொல்கிறது, மனுஷனை எங்கள் தலைமையிலே ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து கொண்டோம், எங்களை அருமையான இடத்திலே கொண்டு போய்விட்டீர் என்று எழுதுகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 15 கூட வாசிங்க. சங்கீதம் 90:15 என்று சொல்கிறது, தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியான எங்களை மகிழ்ச்சியாகவும் என்று எழுதுகிறார். 14 கூட வாசிங்க. 14 என்று சொல்கிறது, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் கழிவுடன் பகிர்படி காலையிலே உடைய சமூகத்திலே காத்திருப்பது எத்தனை பெரிய ஆனந்தம். அல்லேலூயா. யூதருடைய வழக்கத்தின்படி இந்த இரவு
இருக்குது. சூரியன் உதிக்கிறதிலிருந்து சூரியன் மறைவு வரை தான் ஒரு நாள். அந்த சூரியன் மறைவு விட்டால் அது மறுநாளாய் மாறி போகிறது. ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நல்ல இரவு வேளையிலே கர்த்தர் நம்மை விசேஷமாய் கொண்டு வந்திருக்கிறார். அவர் இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பதற்கு நாம் 4 இடங்கள் வழியாக கடந்து போக வேண்டும். வேதம் சொல்கிறது, ஒன்றில் அவர் சொல்லுகிறார், தண்ணீரை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, அக்னியை கடக்கும் போது, அக்னி ஜுவாலையை கடக்கும் போது வேக வேகமாய் கடந்து போயிடலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 430 வருஷம் அடிமைத்தனம். அன்புக்குரிய பிள்ளைகளே, அந்த ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்து அந்த ஜனங்களை எதிர்த்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போக பண்ணினார். சரியா? இவருக்கு புறப்பட்டு வனாந்தரத்தில் நடந்து போகிற பொழுது முதலாவது அவர்களை சந்தித்த தடை என்ன தெரியுமா? அங்கே செங்கடல் இருந்தது. முன்னாடி பெரிய செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. ஜனங்கள் எல்லாம் கூக்குரலிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் எல்லாம் அலறினார்கள். என்ன செய்வோம் என்று தெரியாமல் அவர்கள் கதறி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் மோசேயோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அதுபோல அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த மாதத்துல நாம் கடந்து செல்ல வேண்டிய கடன் பிரச்சனையானாலும், வேலையில்லா பிரச்சனையானாலும், வறுமையானாலும், பற்றாக்குறையானாலும், பிள்ளையில்லாத பாக்கியமானாலும், திருமண காரியங்களானாலும், பயணங்களானாலும், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் நம்மோடு கூட கடந்து வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மோசேயோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். மோசேயோடு இருப்பது என்ன? ஆண்டவர் மோசே சொன்னார், ஆண்டவர் இடத்துல வெறும் கோல் மாத்திரம் தான் இருக்கிறது, ஒரு கம்பு மாத்திரம் தான். அந்த கோல் முன்னாடி அது அவனுடைய சுயசித்தத்தை செய்த கோலாக இருந்தது. ஒரு நாள் வந்தது, அவர் மோசே அந்த கோலை கீழே போட சொன்னால் பெரிய பாம்பாய் மாறி போயிற்று. அவன் எவ்வளவு தூரத்துக்கு ஓடினான் என்று தெரியாது. அந்த பாம்பு பின்னாடி எவ்வளவு தூரம் வந்தது என்று தெரியாது. மீண்டுமாய் கூட அந்த வாழை பிடிக்க சொன்னான். மீண்டுமாய் கூட அந்த கோலாய் மாறிட்டு இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையை செய்கிற கோலாய் அது மோசேயுடைய கையிலே இருந்தது. அப்ப மோசே என்ன சொன்னாரு? அன்புக்குரிய பிள்ளைகளே, தண்ணீர்கள் என்பது நெருக்கங்களை குறிக்கிறது. நெருக்கத்தின் மத்தியிலே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கோலை மீட்டு. அந்த கோல் எதை காட்டுகிறது என்றால் வாக்குத்தத்தங்களை காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை காட்டுகிறது. அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 கடைகள் எல்லாம் உடைக்கிறோம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனையாக போராட்டமாக இருந்தாலும் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே தடைகளை ஆண்டவரை உடைப்பதற்கு இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சொல்லி மேற்கொள்வோம் சொன்னா ஆண்டவர் ஆச்சரியமான பாதையை இடத்துல கடந்து வருவார். அல்லேலூயா. அவர் சொன்னால், உன் அர்த்தத்துக்குள்ளே சமாதானமும் சுகம் இருப்பதாக சொன்னா நீங்க வாயில திறந்த ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க அப்படி சொல்லிக்கிற பொழுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்திற்கு வரப்பட்ட வியாதி ஒன்றில் உன்னை உன் குடும்பத்தாரின் சார்ந்தது என்று சொன்ன தேவன். அவன் நம்ம வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் வியாதி ஒன்று இருக்கிறாங்களா? தலையில கை வைத்து ஜோமன், ஆண்டவரே வியாதியை நான் சுமக்க வேண்டியவர். நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, உன் அடக்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். ஏன் தெரியுமா? அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் அறிந்து போறார். அல்லேலூயா. அந்த ரத்த கோட்டைக்குள்ளே உங்களையும் பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுகிற பொழுது அது எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் அவைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். இரண்டாவதாய் கூட தண்ணீரை காட்டிலும் ஆறு என்பது வேகமாய் வேகமாய் போட்டு வருகிறதா இருக்கிறது. ஒரு மனிதன் எழுப்பி நின்னா அது புரண்டு வருகிற அந்த காட்டாட்டம் வெள்ளமாய் கடந்து வருகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா கிராமங்கள் கூட சமீபத்தில் நம்ம இடத்துல பார்த்தேன், பெரிய பெரிய காடுகள் எல்லாம் இந்த காட்டாட்டு வெள்ளங்கள் அது அடித்துக் கொண்டு வருகிறது. அப்படிப்பட்டு வருகிற அந்த கரை புரண்டு வருகிற அந்த ஆறுகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு கரை புரண்டு வருகிற யோர்தானுக்கு முன்பாய் எலிசா நின்று கொண்டிருக்கிறான். அவன் எலிசா நின்று கொண்டு பயந்து நிற்கிற கைகளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக அருமையான ஆயுதமாகிய சாலை வைத்திருக்கிறான். இப்போ அதுல போய் காண்பித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த சாலை எடுத்து எலியாவின் தேவன் அவனோடு கூட இருக்கிறான் சொன்னபடினாலே எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணீர் அடித்தா யோர்தான் 2 பிளந்து போயிடுச்சான். அன்புக்குரிய பிள்ளைகளே, அப்போ அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க என்ன செய்யணும்? வாயிலை திறந்த ஆண்டவருடைய சமூகத்திலே இஸ்ரவேலின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறபடினாலே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அனுபவம். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா. நகைச்சுவோடு சொல்லுங்க, அல்லேலூயா. பவுலுக்கு எந்த பக்கம் போனாலும் போராட்டம் நெருக்கம். இயேசுவுக்கு அப்புறமா ஆடு வைப்பட்டது இந்த பவுல் மாத்திரம் தான். குழந்தையர்ல நீங்க குழந்தையர்கள் நிறுவனத்துல 1 குழந்தைய நீங்க 11
பயப்படாம பேசு, நீ ஊமையா இருக்காத, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவர் உன்மேலே கை போடுவதில்லை. அதை வெள்ளங்கள் போல புரண்டு வந்தாலும் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்யும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கடந்தாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பாதுகாப்பு எப்போது உங்கள் மேலே கடந்து வருமா? அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. அத்தனை நல்லவர், அத்தனை போதுமானவர். கரை புரண்டு வருகிற வெள்ளமானாலும் அல்லது காட்டாட்டு வெள்ளமானாலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிற பொழுது ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு எலிசா அந்த நாட்களில் இருந்த பொழுது அவனுடைய வேலைக்காரன் ஓடி வருகிறான். ஐயோ அதமானோ சேனைகளை சூழ்ந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது எலிசா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்னான். வேதம் சொல்கிறது, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் இவர்களோடு கூட இருப்பவர்கள் அதிகம் பேர் என்பதை அவன் கண்டு கொண்டார். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, தண்ணீரை காட்டிலும் ஆறுகள் வேகமாய் வந்தாலும் கரை புரண்டு வந்தாலும் கவலைப்படாமல் கர்த்தருடைய சமூகத்திலே எளியாவின் தேவதைகளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவதை எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொல்லுகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் உபாகமம் 7:20 இப்படி சொல்கிறது. 22 உபாகமம் 7:2 இப்படி சொல்கிறது. உபாகமம் 7:3 இப்படி சொல்கிறது. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், தத்தளிக்கவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு 4ஆம் வசனத்தில் எழுதுகிறார், எங்களுக்காக எங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே அடுக்கடுக்கான பிரச்சனை வந்த பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட கடந்து வருகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அன்புக்குரிய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் வார்த்தைகளை எடுத்து மேற்கொள்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்யும்படி கடந்து வருவார். 3ஆவதாக கூட வேதம் சொல்கிறது, தண்ணீர்கள் அக்னியை நடக்கும் போது, அப்போ அக்னியை நடக்கும் போது அதை காட்டிலும் போராட்டங்கள், அதிகமான போராட்டங்கள் குடும்பத்தில் காணப்படுகிறது. எதற்காக இவ்வளவு போராட்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், அன்புக்குரிய பிள்ளைகள், அன்னைக்கு பொண்ணை எப்படி அக்னியை குடமிடுவார்களோ அதுபோல கர்த்தர் உங்களை குடமிட்டு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அவர் ஆயத்தம் பண்ணும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாடுகளுக்குள்ளும் உபத்திரவங்களுக்குள்ளும் அழைத்து சென்று சிக்ஷைக்கு உட்படுத்தி உன்னை சுத்த பொன்னாக மாற்றுவதற்கு அவர் உதவி செய்யும்படி கடந்து வரும். பேதருக்கிறது 1ஆம் விருப்பம் 1 பேதுரு 1:7 இப்படி சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்ப்பிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக இருக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருப்பார். அதான் நீங்க அக்னி வந்துச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்குரிய பிள்ளைகளே, அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அக்னி பிரச்சனை வந்துச்சு. ஆனாலும் அவர்களை கவலைப்படாம கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். ஆண்டவர் வெற்றியாய் அந்த ஜனங்களை நடத்தினார். அதே போல இந்த மாதத்திலே அக்னி போன்ற சோதனையாக இருந்தாலும் எலியாவின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்யும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தை புடமிடுவதற்காக அங்கே அக்னி பரீட்சையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தரை நல்லவர். நான் உங்களுக்கு இங்கே ஊழியத்திற்கு மாதந்தோறும் சென்ற நாட்கள் அந்த உபாசத்திற்காக கடந்து போவேன். சாயங்காலம் சொல்லுகிறார், அங்கே காப்போக்குள்ள நடக்கும். இரவு முழுவதும் அந்த ஆன்லைன் படையில கடந்து கொண்டு மீண்டும் இங்கே திருநெல்வேலி கடந்து வருவேன். அன்றைய ஒரு நாள் இதை கொண்டு போகிற பொழுது நான் சரியா என்ற ஒரு 7:30 மணிக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்க போனவங்க. 7:30 மணிக்கு நான் ஃபிளைட்ல ஏறாதான் 9:10 மணிக்கு நான் மும்பை பட்டணத்துக்கு நான் போக முடியும். இப்படி இருந்த நாட்களில் நான் எனக்கு அன்னைக்கு போய் அந்த டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் கிளம்புற நேரத்துல அந்த ஏரோப்ளைனுடைய விமானத்துல ஒரு சின்ன பிரச்சனை, டெக்னிக்கல் பிரச்சனை வந்ததுனால அந்த விமானம் இயக்கப்படாமல் தடை செய்யப்பட்டு போயிடுச்சு. அப்போ எல்லாரும் அறிவிப்பு சொன்னாங்க, டெக்னிக்கல் ப்ராப்ளம், இந்த ஏர்கிராஃப்டை கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 10 மணிக்கு மும்பையில்
நிறைய பேர் இந்த வேடிக்கை பார்த்தார்கள். கொஞ்சம் பேர் என்னோடு கூட வந்து என்ன ஆயிடுச்சு கேட்டுக்கொண்டு போனார்கள். ஆனாலும் விசுவாசத்தோடு கூட நின்று கொண்டிருந்தேன். அங்க எல்லாரும் வந்து உங்க டிக்கெட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. நானும் ஒரு நேரம் வழி இல்லாமல் கடைசி லைன்ல நின்று கொண்டிருந்தேன். போய்கொண்டே இருந்தா பார்த்துக்கோங்க. கடைசி நான் போய் டிக்கெட் கொடுப்பதற்கு முன்பாய் ஒரு அறிவிப்பு வந்தது. இனி வருகிற பிள்ளைகளை இன்னொரு கிங்ஃபிஷர் அதில் இந்த பிள்ளைகளை மொபைல் பட்டணத்துக்கு அழைத்து கொண்டு போகலாம், இதுல வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க. அன்புக்குரிய பிள்ளைகளை நான் நினைத்ததை பற்றியும் ஆண்டவரை மிக உயர்ந்த விமானத்தை கட்டத்தை மும்பை பட்டணத்தில் கொண்டு போகுவது வீசினார். ஏன் சொல்றேன்னா நம்முடைய விசுவாசத்தை உடம்புகிறதை கடந்து வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அத்தனை நல்லவர், அத்தனை போதுமானவர், அத்தனை கிருபை எழுதுகிறான். எபிரேயர் 12:11 சொல்கிறது, எந்த சிற்றையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆனால் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அதில் நீதியும் சமாதானமுமாய் அது நிலைநிற்குமா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அட்வைஸ் பண்ணா இல்லாத கோபங்களை எரிச்சல் தான் வரும், ஆனாலும் பின்காலத்திலே அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நாங்களாம் இப்போ அடிக்கடி என் தகப்பன் சொன்ன காரியங்கள் நினைவு கூறுகிறேன். அது அடிக்கடி நான் நினைவு கூறுவேன். அடிக்கடி இந்த வார்த்தைகள் கலந்து கொள்வேன். என் தகப்பன் இருந்த நாட்களில் இந்த அறிவுரைகளை, இந்த நீதிமொழிகளை அடிக்கடி சொல்லி 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 எங்களை வளர்த்திருக்கிறார்கள். அது இப்பொழுது பிரயோஜனமாக இருக்கிறது. நான் நடக்க வேண்டிய வழி, நான் பேச வேண்டியதை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கடந்து வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக கூட அக்கினி ஜுவாலை வழி நான் சொல்லுகிற பொழுது அன்புக்குரிய பிள்ளைகளே, முதல்ல அந்த அனுபவத்தை பார்த்தது யாருன்னு கேட்டா மோசே. அந்த நாட்களில அந்த உச்சியிலே அக்கினி ஜுவாலை பற்றி எரிந்தது, அதை பார்த்து கொண்டே இருந்தான். இன்னொரு அற்புதமான காட்சி பார்த்தார். அந்த நாட்களில் 3 பேரை அந்த அக்கினி ஜுவாலையிலே போட்டார்கள். ஆனா 4 பேராய் இல்லாததை பார்த்தார். அன்புக்குரிய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட மனிதனுடைய மூர்க்கம், பொறாமை, எதிர்ப்பு, வாக்குவாதம், சண்டைகள் இவர்கள் 7 மடங்காய் சூடாக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். நான் ஆராதிக்கிற தேவனை எங்களுக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருப்பார். எப்போது எங்கள் கரங்களை பிடித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. தீயும் தண்ணீரையும் கண்டு வந்தோம் செழிப்பான தேசத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்ந்த தேவன் இந்த நல்ல இரவு வேளையிலே அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் தண்ணீரை கடந்தாலும் சரி, நான் உங்களோட வருவேன். நீ ஆறுகளை அல்லது படிப்படியாக இடங்களுக்கான பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நான் உங்களோட இருந்து அவைகளை தீர்த்து வைப்பேன் என்று சொல்கிறார். அதை காட்டிலும் அக்கினி போன்ற பிரச்சனை வந்தாலும் சுத்த பொன்னாய் விளங்கும்படி நான் உங்களோட கடந்து வருவேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல பிள்ளைகளே, அக்கினி ஜுவாலை மேலே பற்றாமல் இருப்பதற்கு அன்னைக்கு எப்படி 7 மடங்கு அந்த சூழலை கூட்டினார்களோ அது போன்ற பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த மாதத்தில் உங்களோட இருந்து நீங்கள்